الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அல்லாஹ் நிகரில் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை எல்லாம் அல்லாஹ்ட இல்லத்தில் முதலாவது தடவையாக சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆண்களுக்குரிய ஒரு நைட் பயானுக்கு வந்துட்டு போனேன். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி உங்களோட ஊரில் உங்களை எல்லாம் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் வைத்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்களோட இன்றைக்கு இஸ்லாமிய இல்லம் சம்பந்தமாக எங்களோட வீடுகளுக்குள்ள இஸ்லாமிய சூழல் ஒன்றை உருவாக்குற சம்பந்தமான ஒரு தலைப்பு எங்களுக்கு போட்டிக்கிறாங்க. உங்களோட கதைக்கு சொல்லி தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்ட மஸ்ஜித். இது சில நேரம் உங்களோட பார்வையில் இதெல்லாம் பள்ளியா, இது சின்ன ஒரு இடமே, இது ஒரு ஊடு மாதிரி இருக்குதே, இது சும்மா பார்வைக்கு எந்த ஒரு மஸ்ஜிதில் தோற்றமும் இல்லை, இந்த சிந்தனைகள் உங்களோட உள்ளத்தில் சில நேரம் வரலாம். ஆனால் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. முதலாவது நாங்கள் எது செய்கிறேன்றாலும் அதோட சிறப்பை நாங்கள் அறியணும். ஃபஸ்ட்டு கடை சிறப்பை அறிஞ்சால் தான் அதை நாங்கள் செய்வோம். ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் என்ன சிறப்பு உண்டு தெரிஞ்சால் நாங்கள் விடாமல் தொழுவோம். ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுதால் என்ன சிறப்பு? ஒரு நாளைக்கு 12 ரக்காத், துஹருக்கு முன்னுக்கு 4, லோரு பின்னுக்கு 2, மகரிபுக்கு பின்னுக்கு 2, இஷாவுக்கு பின்னுக்கு 2, சுபஹுக்கு முன்னுக்கு 2 தொழுதால் என்ன சிறப்பு? எப்படி? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். பயப்படுவானவா? நாங்கள் பேசிக்கிறோம், பயான் இல்லை, சரி. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். சிறப்பறிஞ்சால் நாங்கள் விட மாட்டோமே, அப்படி தானே? துஹா தொழுகை குறைந்த 2 ரக்காத் என்ன சிறப்பு? ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் தர்மம் செய்யணும். 300 மூட்டுக்கள் இருக்குது. 2 ரக்காத் தொழுகிறது அது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நிகராக ஆகிடும், அப்படித்தானே? அப்போ சிறப்புகள் அறிஞ்சால் நாங்கள் போட்டி போட்டு செய்வோம். பள்ளியிட சிறப்பை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்கணும் என்றால், இறை இல்லம் என்று வார நேரம் இந்த உலகத்தில் இதை விட சிறந்த ஒரு இடம் இல்லை. இப்போ இந்த பயானை நாங்கள் ஒரு மரத்தடியில், ஒரு வீட்டில், ஒரு பார்க்கில், சரி, அல்லது ஒரு பெரிய ஒரு ஹாலில், சரி, நல்ல பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல பெரிய சேர்ஸ் எல்லாம் போட்டு ஏசி போடப்பட்ட ஒரு இடத்துல செஞ்சால் அது பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகிக்கும், நல்ல டாம்பீகமாகிக்கும், படோடோஃபமாகிக்கும், ஆடம்பரமாகிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே செய்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிற இட சிறப்பை நீங்கள் அறிஞ்சாலுமா இனி வரும் காலங்களில் ஒரு பயான் என்றாலோ அல்லது மஸ்ஜித் ஒரு விசேஷம் என்றாலோ தவண்டு சரி வந்து சேருவீங்க. உங்களுக்கு வரையலான்னு சொன்னால் மகன் என்ன தூக்கி கொண்டு போய் திறக்குவாப்பா பள்ளியில் நான் பயானுக்கு போகணும். நீங்கள் இதுக்குள்ளே பயான் கேட்கணுன்றதை விட தூங்கினாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் அவ்வளோ சிறப்பான இடம். ஏன்றால் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ்ட அருள் கண் கொண்டு பார்க்கப்படுகின்ற இடம் இது. இப்போ நீங்கள் நினைக்கப்படாது வெறுமனே நீங்களும் நானும் மட்டும்தான் இதுக்கு இருக்கிறன்னு நினைச்சா அதுப்பில்லை. நீங்கள் நானும் மட்டும் வெளியே இருக்கிற, உங்களோட என்னோட சேர்த்து யார் இருக்கிற? மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிற சபை இது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு சபை. சுப்ஹானல்லாஹ், ரஹ்மத்திட வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில் மஜ்தமா கௌமும் பைத்தும் மின் புயூத்தில்லாஹ், ஒரு சமூகம் அல்லாஹ்ட இல்லங்களில் ஒரு இல்லத்தில் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள மார்க்கத்தை பேசிக்கொண்டு, கரைச்சி கொண்டு, திக்ர் செஞ்சு கொண்டு, ஸலவாத் ஓதிக்கொண்டு, நல்ல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் இந்த இடத்தை நோக்கி வானவர்கள் இறங்குறாங்க. ரஹ்மத்துடைய வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறாங்க. சக்கீனத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதி ஸ்பெஷலாக இந்த இடத்துக்கு இறங்குது. உங்களோட பேரை சொல்லி, ஏண்ட பேரை சொல்லி அல்லாஹ் மலக்கள்கிட்ட பெருமை பாராட்டுறான். பாரு,
அபேபட்டியில் அந்த சின்ன பள்ளிக்குள்ளே என்ன அவள் வந்திருக்கிற இவ வந்திருக்கிற எங்களெல்லாம் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு சபை இது. அப்போ இப்படி ஒரு சபைக்கு வர கிடைக்கிறது அதுக்கு அல்லாட தௌஃபீக் வேணும், அல்லாட அருள் வேணும். ஃபேஸ்புக்கில் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு இல்லாத கைக்கு அனுப்பி இங்கனைக்கு வரணும்னு அல்ல என்ன விரல் விட்டு கூட இந்த 20-30 பேருக்கு அல்ல நாடிக்கிறான், அது அல்லாட தௌஃபீக். அது நல்லா அவங்களும் என்ன செஞ்சாங்க, இல்லை புறக்கி எடுத்தாங்க. இட சிறப்பு நீங்கள் விளங்கணும். இதுக்கு பின்னால் நீங்கள் வரப்போக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது நான் எங்கே போகிறேன்றதை நீங்கள் தீர்மானம். எங்கே போகிறீங்க? அல்லாட மாளிகைக்கு வரீங்க. நீங்கள் வரது அல்லாட மாளிகை. ஃபேஸ்புக்கில் இதுவும் அல்லாவுடைய மாளிகை ஒரு லைக் போடலாமேன்னு ஒரு இதுண்டு வந்துச்சு. பார்த்தா பெண்கள்ட சாரியால் பெட்ஷீட்டால் அப்படி இழுத்து ஷொஹரு சிவர் என்ன பெட்ஷீட்டால் சாரியால் அப்படி இழுத்து சிவர் போட்டு சரி மேலால் பைக்கோளால் என்ன அப்படி கூரை போட்டு இருக்குது. நான் டக்குன்னு ஒரு லைக்கை போட்டேன். ஏன் தெரியுமா, நாங்கள் நினைக்கிற டாம்பிகமாக இருக்கணும், பிரமாண்டமாக இருக்கணும், அதில் ஃபுல்லாக ஏசி போடப்பட்டிக்கணும், நல்ல பெரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், நல்ல ஃபேன் எல்லாம் இருக்கணும், சும்மா அப்படி இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். அல்லாடத்தோட பள்ளி எப்படி இருந்துச்சு ஏயா. அப்போ நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, நாங்கள் இப்போ வார இடம் வீட்டிலிருந்து வரப்போக்களை ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு பின்னால் வரப்போக்குள்ள தொழக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருப்போமா இருந்தால் குழு எடுத்துக்கொள்ளணும். இமாம் மிம்பரில் ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கிற ரசூலில் ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டார். ரசூல் என்ன சொன்னேன், சல்லி ரக்காது எலும்பு 2 ரக்கா தொழுவிட்டு உட்காருண்ட. எலும்பு பயான் நடந்து கொண்டே இருக்குது, எலும்பு 2 ரக்கா தொழுவிட்டு உட்காருண்ட. இதுக்கு பிறகு நீங்கள் வரப்போக்கல புழு எடுத்துக்கொண்டு வரணும். புழு எடுத்துக்கொண்டு வரக்கு ஒரு சிந்தனை முழுக்க இருக்கும் என்று தெரியுமா. நான் புழு எடுத்துக்கொண்டு போகிறேன், அல்லாட மஸ்ஜிதுக்கு போகிறேன். அவனை புழு எடுத்துக்கொண்டு வார ரெண்டு பேசுவாங்க, கலைச்சு கொண்டு வாங்க, சிரிச்சு கொண்டு வாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்களோட சிந்தனை என்ன தெரியுமா, முழு சிந்தனையும் அல்லாட மஸ்ஜிதுக்கு நான் போகிறேன். இப்போ என் கிளாஸஸ் ஒவ்வொரு நாளும் என் கிளாஸ் இருக்குங்க. இந்த ஏரியாவில் பள்ளியில் தான் கிளாஸ் போட்டிருக்கு. உரிய முறையில் அவ்வளோ பள்ளிக்குள்ள கண்ணிகளை பேணி கொண்டு தான் வருவாங்க. வீட்டில் உழு எடுத்துக்கொண்டு வரணும், வரப்போக்குள்ள கொஞ்சம் தூர பிரதேசத்தால் வரணும். நீங்கள் இப்படியே வந்தால் ஒரு 2500 காலடி வருதுன்னு வைங்க, கொஞ்சம் சுற்றி வந்தால் 3800 வரணும் வைங்க. நீங்கள் எதை தெரிவு செய்யணும்? பள்ளிக்கு வரதுக்கு எதை தெரிவு செய்யணும்? 3800 தான் தெரிவு செய்யணும். ஏன் தெரியுமா, எங்களோட காலை வெக்க தூக்க எங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, எங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது அல்லாட மாளிகைக்கு வரத்தால. அப்படியே வரக்கோ நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல கிட்டவா போக்களே என்ன ஒரு துவா ஒன்று போட்டிக்கிற பார்த்தீங்களா? பள்ளிகளுக்கு வரதுக்கு துவா ஒன்று போட்டிக்கு. என்ன துவா போட்டிக்கு? எப்படி மஸ்ஜிதுக்கு வரதுக்கு ஒரு துவா இருக்கிற. ஹரம் ஷரீஃப் மக்கா ஹரத்துக்கு போனாலும் மதீனா ஹரத்துக்கு போனாலும் எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த துவா தான் ஓதணும். என்ன துவா? அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க. யா அல்லாஹ், எனக்காக நீ உண்ட அருள் வாயில்களை திறந்து விடு. அப்போ சும்மா விளங்குது, இதுக்குள்ள என்ன இருக்குது? யா அல்லாஹ், உண்ட அருள்ட வாசல்கள் எனக்கு திறந்துடுன்னு பள்ளிகளுக்கு வாரம் தானே. அப்போ இதுக்கு என்ன இருக்கு? மகன் சட்டியை திறந்து சோத்தை போட்டுக்கொண்டா சட்டிக்குள்ள என்ன இருக்கு? சோறிக்கே அப்படி சொட்டியை திறந்து கறியை போட்டு கறி இருக்கு. யா அல்லாஹ், உன்னுடைய அருள் வாயில்களை திறந்து விடுன்னு வாரம் மாண்டா இதுக்குள்ள நிச்சயம் என்ன இருக்கு? அல்லாட அருள் இதில் கீக்கிற. இதுக்குள்ள வந்து 2 ரக்கா தொழுதுட்டு உணர்வு பூர்வம் இதில் விளையாடலா, கூத்தாடலா, கூச்சலிடலா, சத்தம் போடலா, காணாம போட பொருட்கள் அறிவிக்கலா. இதுக்குள்ள வந்து என்ன அப்படி எதுவுமே இல்லை. வெள்ளைப்பூடு பச்சை வெங்காயம் திண்டுட்டு வரையலா, அடுத்தவனுக்கு நாத்தம் அடிக்கக்கூடிய நிலைமையில் அமரையலா, ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி திடம் இயக்கணும். அவ்வளோ அருள் நிறைஞ்ச இடம் இது. இது கண்ணியமேலே தெரியா. நாங்கள் இதுக்கு வரப்போகள் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத். அல்லாஹ் உன்னோட அருள் வாசலுக்கு திறந்து தந்துடுன்னு கேட்டுக்கொண்டு வந்து குர்ஆனை நீங்கள் எங்கே ஓதினாலும் நன்மை தான். வீட்டில் ஓதுங்க, காட்டில் ஓதுங்க, மரத்தடியில் ஓதுங்க, மரத்துக்கு மேலே ஓதுங்க, பெட்ரூமில் ஓதுங்க, கிச்சனில் ஓதுங்க, எங்கேயும் நன்மை. அல்லாஹ்ட மாளிகைக்கு வந்து குர்ஆனை ஓதினால் அதுக்கு தனி நன்மை. ரசூல் ஒரு நாள் கேட்டாங்க தோழர்களுக்கிட்ட, நபி தோழர்களே, உங்களில் யாருக்கு சரி புத்ஹான் அத்தீக்குன்னு சொல்லக்கூடிய 2 கடை தெரு, சரி சும்மா பேரு வேலை
அதில் போனால் கழுத்துறை வேறு வேலை கழுத்துறை 2 கடை தெரு. அந்த மாதிரி அந்த காலத்தில் 2 கடை தெரு புத்தகானத்தைக்குன்னு சொல்லி இந்த 2 கடை தெருக்கு பேய்த்து உறவுகளை பகைக்காத நிலையில், பாவங்கள் எதுவும் செய்யாத நிலைமையில், கர்ப்பிணியான ஒட்டகம் 2 டெய்லி கொண்டு வந்து தர்மம் செய்யறதுக்கு உங்களுக்கு 7 ஆண்டு கேட்டேன். ஒட்டகம் லட்சக்கணக்கு பெருமதி. ஒவ்வொரு நாள் 2 லட்சம் 3 லட்சம் உங்களுக்கு செலவழிக்க இயலுமா? சஹாபாக சொன்னாங்க, எங்க யா ரசூலுல்லாஹ், சாத்தியமே இல்லை, அவ்வளோ பேர் வருமானம் எனக்கு இல்லையேன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு குர்ஆனை ஓதுறத நோக்கமாக கொண்டு போய்த்து நீங்க குர்ஆனை பெரட்டி ஒரு வசனம் ஓதினால் ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் தர்மம் செஞ்ச நன்மை. 10, 20, 30, 40, 50 நோயினால் அவ்வளோ ஒட்டகங்கள் நீங்க தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டுது, நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணியம் விளங்கியாச்சு, சிறப்பு விளங்கியாச்சு. இதை மட்டும் சொல்லிக்கூட தலைப்புக்குள்ளே போகிறேன். நிகழ்ச்சி முடிய மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட ஏறி போகிறான். நான் சொல்கிறதெல்லாம் வஹி ஹதீஸ். ஏறி போகிறான். அல்லாஹ் கேட்குறான், மின்ன ஜீத்து எங்கிருந்து வாரீங்க? யா அல்லாஹ், நாங்கள் ரோந்து செல்லும் மலக்குமார்களா, அந்த போலீஸ் படை சொல்லுவோம், ஊர்காவ படைன்னு சொல்லுவோம், இந்த ஏரியாவை சுற்றி திரியவானவர்கள். நல்லவங்களுக்கு நான் பிள்ளைகளுக்கு நாசமாக போ, அரபா போ, அழிஞ்சு போ, முசிபத்து பிடிச்சவன் பத்துவா செய்கிறையா, சுத்தி திரிகிற வானவர்கள் இருக்கிற அவங்க ஆமி சொல்லிட்டா அது ஆபத்து, திட்டப்பட பதுவா செய்யப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்ற மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட ஏற, அல்லாஹ் கேட்கிற எங்கிருந்து வாரீங்க? யா அல்லாஹ், நாங்க இப்படி போனோம், வேறு வேறு பிரதேசத்துக்கு போனோமா, அம்பேப்பிட்டிய ஒரு இடம், எனக்கு ஒரு சின்ன பள்ளி, அதுக்குள்ள ஒரு குரு என்ன செஞ்சாங்க, என்ன செய்யறாங்க? யா அல்லாஹ், அவங்க ஓண்ட சொர்க்கத்தை ஆசை வச்சு தான் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்பானா, ஏண்ட சொருக்கத்தை அவங்க கண்டிக்கிறா இல்லை, யார போட சொருக்கத்தை அவங்க கண்டில்லை, ஏண்ட சொருக்கத்தை காணாமலே என்ற சொருக்கத்தை ஆசை வைக்கிற ஒரு சமூகமா, அவங்க என்ற சொருக்கத்தை கண்டால் அவங்களோட வாழ்வோட்டங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டுட்டு வேற யாரெல்லாம் உண்ட நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டித்தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஏன் நரகத்தை கண்டிக்கிறாங்களா? இல்லை யாரும். என் நரகத்தை காணாமலே என் நரகத்தை பயப்படுகின்ற ஒரு கூட்டமா, என் நரகத்தை கண்டா அவங்களோட வாழ்வோட்டங்கள் எப்படி இருக்கும்? வேற என்ன? யா அல்லாஹ், அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று விரும்பித்தான் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். எங்க இது பள்ளி உள்ளுக்கு வாரத்துக்கு கிடைக்கிற சான்ஸ், நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். உடனே ஃபீஹிம் ஃபுலானுன் ஹத்தா, அவங்களுக்குள் ஒத்தி வந்திருந்தால், ஒத்த வந்திருந்த ரப்பே பாவம் செய்கிறவன், தப்பு செய்கிறவன் வந்திருந்தால் அல்லாஹ் சொல்லுவானா, அவளையும் நான் மன்னிச்சிட்டேன், அவனையும் நான் மன்னிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துக்கு வர யாரும் வீணாக மாட்டார்கள், மோசமாக மாட்டார்கள், அதிர்ஷ்டம் கெட மாட்டார்கள். இந்த இடத்துக்கு வாரவங்க எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க. எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சபையில் நான் நீங்கள் வீட்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும், இந்த இடத்துல கண்ணிய விளங்கிக்கு. நீங்கள் பயம் கேளுங்க, நீங்கள் தூங்குங்க, நீங்கள் படுத்தெலும்புங்க, பிரச்சனையே இல்லை. இருக்கிற இடத்த வழங்குங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான இடத்துல நீங்கள் 1000 மீட்டிங்களுக்கு போய் தீக்கலும், 1000 ப்ரோக்ராம்களை போய் தீக்கலும், பெரிய பெரிய படோடோஃபான பில்டிங்களை போய் துக்காந்திக்கலும். இந்த இடத்துக்கு எதுவும் ஈக்குவலாகாது. அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு போட்ட தலைப்பு இன்னைக்கு என்னென்னா, இஸ்லாமிய இல்லம். எங்களோட வீடுகளுக்குள்ள இஸ்லாமிய சூழலை நாங்கள் உருவாக்குறது சம்பந்தமாக. உண்மையிலே எங்களோட வீடுகளுக்குள்ள இஸ்லாமிய சூழல்ன்றது மிக முக்கியமானது. மனநிறைவான, நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடியது என்ன? ஒரு இல்லம். அந்த இல்லம், அந்த வீடு, இல்லம்ண்டா வீடு, அந்த வீடு என்னதான் படோடாபமாக ஆடம்பரமாக இருந்தாலும் அதுக்குள்ள மார்க்கம் இல்லை என்று சொன்னால், ஈமான் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால், அந்த வீடு எந்த விதமான நிம்மதியும் தராது. நான் உங்களுக்கு சில செய்தியை பின்னால் சொல்றேன். ஏண்ட வீட்டில் நான் நிம்மதியை காணணும்டா, வறுமையற்ற நிம்மதியான வாழ்வை காணணும்டா, என் வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை சுபீச்சத்தை நான் காணணும்ண்டால், என் வீட்டுக்குள்ள என்னதான் பெரிய ஆடம்பரமாக வீடு இருந்தாலும் வேலையில் வீட்டுக்குள்ள மார்க்கம் ஈக்கணும். வீட்டுக்குள்ள ஈமான் இஸ்லாம் தீன்ன்றது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு குறைந்த வருமானத்தில் நிறைந்த நிம்மதியை நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிடல என்றாலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. கணவனோட பிள்ளைகளோட சிரிச்சு மகிழ்ந்து வாழ்ற வாழ்க்கையை பார்ப்பீங்க. எப்பன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள தீன்ன்றது இருந்தால். உண்மையிலே உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அருள்கள்ல மிகப்பெரிய அருள் என்னன்னு சொன்னா வீடு. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா.
அல்லாஹ் உங்களுக்கு உங்களோட வீடுகளுக்குள்ள மன நிறைவை, மன நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எலிப்பாளி ஆனாலும் தனிப்பாளி வேணும்டுவாங்க. என்ன சொன்னாலும் எங்களுக்கு இன்னொரு சொந்த இடம் வேணும்டுவாங்க. எல்லார்டையுமே இலக்கு கூலி வீடோ சொந்த வீடோ எப்படியோ ஒரு நிம்மதியான வீடாக இருக்கணும். மாதம் மாதம் கூலி கட்டுறவன் கூட பரவாயில்ல, ஒரு 30,000 ரூபா பரவாயில்ல, 30,000 உண்மையிலேங்களுக்கு தாங்கையில் தான், தூக்கையில் தான் இருந்தாலும் பரவாயில்ல, வீடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கணும். கொஞ்சம் காலை கையை நீட்டி படையக்கூடிய மாதிரி, கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி, கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள மாதிரி, 4-5 ரூமுகள் உள்ள மாதிரி, கொஞ்சம் விசாலமாக இருக்கும்னு ஆசைப்படுறோமே, அது பிழை அல்ல. நாங்கள் ஒரு வீட்டை கட்டுற நேரம் பல கற்பனைகளோடு கட்டுறோம். அந்த வீடு இப்படி இருக்கணும், டைனிங் ஹால் இப்படி இருக்கணும், இந்த அதாவது இந்த வாஷ்ரூம் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும், எல்லாத்தையுமே ஆடம்பரம் அழகாக கட்டிட்டு கணவன் மனைவி மோத்த பார்த்து கொண்டு 2 பேருமே கீரியும் பாம்பு மாதிரி தான் நிற்கிறோம், நாயும் கரைச்சட்டி மாதிரி தான் நிற்கிறோம். எந்த நேரம் தொட்டது பிடிச்ச எல்லாத்துக்குமே அடி தட்டியும் பிரச்சனையும் சிக்கலும், சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. தொண்ணூறு எங்கிட்டு பார்த்தாலும் ஃப்ரிட்ஜு திறந்தா அவ்வளோ சாப்பாடு நீக்குது, அல்மாரியை திறந்தா மேலே வைக்காத அளவுக்கு உடுப்புகள் நீக்குது, அங்கிட்டு போனால் அவ்வளோ பறக்கத்து நீக்குது. எல்லாம் இருந்து கணவனுக்கு மனைவிக்கு இடையில சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்கு உமக்கும் இடையில மகிழ்ச்சி இல்லை, மாமிக்கு மருமகளுக்கு இடையில எந்த நாளுமே கீரியும் பாம்பும் ஆயிடுதான். எதனாலுமே விட்டு கொள்றதுதான் வேலை, எந்த நாளும் பிரச்சனையாக தான் நிற்குது. ஒரு கோஷ்டி என்ன செய்து சில மௌலியமாரை பேய்த்து, பாருங்கடா நிம்மதியில் ஹஸ்ரத் சரியான பிரச்சனை ஆகிக்குது, என் வைஃபால் டென்ஷன் ஆகிக்குது. ஒன்றுமில்லை, உங்களோட வீட்டுக்குள்ளே பிசாசிக்கு, உங்களோட வீட்டுக்குள்ள கட்ட ஜின்னொண்டிக்கு, உங்களோட வீட்டுக்குள்ளே என்ன மோகினி வந்திக்கு, அவனுக்கிட்ட ஜொப் சம்பாதிக்கிறதான ஜொப் உங்களை வச்சு ஒன்றுமில்லை துரை இங்கே வாங்கோ, உங்களோட வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, கெட்ட ஜின்னொண்டிக்கு. அதுக்கு இறைன்னு சொல்லி தேடுறது எல்லாம், அது திண்ட பாதை தின்னாத பாதை, உடுத்த பாதை உடுக்காத பாதை, என்ன ஈமான் இழந்து இஸ்லாத்தை இழந்து மார்க்கத்தை இழந்து தேடுற எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து தேசிக்காய் வட்டி, பூசணிக்காய் வட்டி, போத்தல் குப்பி தூக்கி, தாயத்தை தாடு போட்டு, இடுப்புல கழுத்தில் எல்லாமே புள்ள பெரிய பெறகள் எல்லாத்தையும் அண்டா எல்லாத்தையும் போட்டு இறுக்கி எல்லாம் வச்சு சந்தோஷமே இல்லை. உண்மையிலே எங்களோட வீடுகளுக்குள்ள எல்லா பரக்கத்தும் கொட்டிய எங்களோட வீடுகளுக்கும் சுபீட்சம், சந்தோஷம், மனநிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதியே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை நீங்க ஹதீஸ்ல வர்ணிச்சு பார்த்தீங்கன்னா, எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சிவற்றில் கால் முட்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் வீடு. எழுந்து நின்றா முகட்டில் தலை முட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கிற சிவற்றில் கால் முட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத் தொழுவார், வித்ர் தொழுவார், நான் காலை நீட்டி இருப்பேன், சுஜூதுக்கு வருவார், ஒரு குத்துவார், நான் காலை மடக்கி கொள்வேன். வீட்டுட அகலத்தை நீளத்தை விசாலத்தை விளங்குங்க. அவர் தொழுகிறாரு, அவர் காலை நீட்டினா குத்துவார், அவர் காலை மடை கொள்ற சொல்ல தொழுகிறாங்க. எப்படி ஒரு சின்ன வீடு, ஆனா இதுக்குள்ள 3 மாடி 4 மாடி கட்டி வாழ்ந்தவன் பெறாத மகிழ்ச்சியை இந்த சின்ன வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கண்டார்? ஒரு பிற பார்ப்போம், 2 பிற பார்ப்போம், 3 பிற பார்ப்போம். 3 மாசம் என்னோட வீட்டில் அடுப்பெரியவே இல்லை, பூனை படுத்துட்டு போகும், அடுப்பெரியவே இல்லை. மூமிங்களின் தாய சாப்பாட்டுக்கு பாலை குடிச்சுக்கிறோம், ஈச்சம்பழம் திண்டுக்கிறோம், இதுதான் எங்களோட சாப்பாடு. ஆனால் உலகத்தில் அவர் கண்ட சந்தோஷம் யாரும் காணல. ஏக காலத்தில் ஒரே பீரியட்ல 9 மனைவிமாரோட வாழ்ந்து சாதனை படைத்தவர் அவர். மொத்தம் 11 திருமணம், 2 பேர் மதித்தா போனாங்க, 9 பேரோட வாழ்ந்தாரு. மௌலவி 9 பேரோட வாழ்ந்தாரா? ஒன்றை வச்சு கொண்டு பண்ற பாடே பெரும்பாடு, என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் பேத்திக்கிறது அந்த ஒண்டானதான் மௌலவி. எப்படி வாழ்ந்தார் மௌலவின்னு அதிசயப்பட்டு கேட்கிற. உண்மை என்ன தெரியுமா? அவங்க மகிழ்ச்சியை வீட்டுக்குள்ள தீன்ல தேடினாங்க. எங்கட வீடுகளை நீங்க பாருங்க, எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ், எல்லா வகையான ஆடம்பரங்கள் எல்லாம் இருந்து
மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு பெரியோர் தட்டுப்பாடு நிலவுது என்றால் உள்ளு கொஞ்சம் வாங்க. என்ன முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? வீடுன்னு வரப்போக்கில் அல்லாஹ்வுட நினைவு உள்ள இடமாக அது இருக்கும். உங்களோட வீடுகள் ஒவ்வொரு இடத்துல சந்தர்ப்பங்களுக்குள்ள துவாக்கள் எழுதி ஒட்டப்பட்டிக்கணும். சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ ஆணோ பெண்ணோ யாராவது அந்த துவாக்களை பார்த்து வீட்டுள்ளுக்கு வாரத்திலிருந்து வெளியில் போகிற வரைக்கும் சம்பந்தப்பட்ட அவ்வளோ துவாக்களும் அங்கே இருக்கும். டைனிங் ஹோலா சாப்பிடும் பொழுது பிஸ்மில் சொல்ல மறந்தால், சாப்பிட்ட பின் பிறர் வீட்டில் சாப்பிட்டால், பிறர் வீட்டில் சாப்பிட்டால் துவாவோட விட்டுட்டோமே. அது உங்களோட வீட்டில் நான் வந்து சாப்பிட்டா நான் எங்கே சாப்பிட்டுக்கிறேன்? பிறர் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நான் அதை பார்த்துட்டு அல்லாஹ் மத்தி மன்ன தமிழ் அஸ்ட் மன் அஸ்கான் எல்லாம் பாரிக்கலாம் விமார சக்தம் பஃபர்லாம் ரஹமும் துவா ஓதிடுவேனே. பெட்ரூம்லன்னு சொன்னால் சந்தர்ப்பங்களுள்ள துவாக்கள் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். அல்லது சந்தர்ப்பங்களுக்குள்ள துவாக்கள் கட்டாயம் இருக்கணும். வீட்டுக்குள்ள போகல பிஸ்மில்லான்னு சொல்லி போகணும். வலது காலத்தி பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி கொண்டு போகணும். உள்ளுக்கு யாரும் இருந்தோ இல்லையோ நீங்க பிஸ்மில் சொல்லி போனால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஷைத்தான் ஒரு செய்தி சொல்லுவானாம், லா மபீதலக்கும் வலா ஆஷா, இன்றைக்கு உங்களுக்கு நைட்டுக்கு நிற்கவும் மேலா, ராவு சாப்பாடும் இல்லை, ஓடிடுங்கன்னு ஷைத்தான் சொல்லுவான். பிஸ்மில் சொல்லல ஒன்றுமில்லை சும்மா போனால் இன்றைக்கு உங்களுக்கு நைட் பார்க்கிங் கேட்குது, உங்களுக்கு சாப்பாடு வைக்குது, நிம்மதி அங்கே நிற்கலாம்னு ஷைத்தான் சொல்லுவோம். இறை இல்லம் என்பது முதலாவது, இறை வீடு என்பது முதலாவது இறை சிந்தனையோட உள்ளடமாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, வீட்டுக்குள்ளே டென்ஷன். நான் ஒரு இடத்துக்கு ஜும்மாவுக்கு போய்த்தேன், ஜும்மா முடிஞ்சு அவசரம் போகும், அடுத்த ப்ரோக்ராம் ஒருத்தர் வந்துட்டு மல்லு கட்டி வாராரு. என் ரூட்டு கொஞ்சம் வந்துட்டு போய் மூலம் எல்லாருக்கா மன்னிச்சுக்கோங்க 2-3 முறை சொல்லிட்டேன், கெஞ்சுறாரு. அடுத்த ப்ரோக்ராம் போட்டிருக்கிறேன், நான் போகணுமெண்டா பாவம் மாதிரி. கடைசி சொன்னார், என் ஒய்ஃப் உங்கள்கிட்ட ஓதிக்கிற, என் ஒய்ஃப் உங்களோட மாணவி அப்படின்னு சொன்னதோட நான் பார்த்து சாரி கொஞ்சம் இருங்கன்ட்டு டக்குன்னு அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன். என்ன பிரச்சனையை கூப்பிட்டு போகிறாருன்னா பாருங்கள், மொழவி என் ஒய்ஃப் வந்து சிவரோட பேசுகிறேன். என்னடா இது சுவரோட பேசுகிறேன்னா புதிய நோயண்டே இவனே பயமும் தான். சரி அப்படி போகிறேன். இப்போ புகழ வீடு கிட்டவாகுது, ஷேக் மெதுவா நானும் மெதுவாக போகிறேன். அவர் எனக்கு முன்னுக்கு போகிறார். போனால் போனிக்கா கையில் வச்சுக்கொண்டு அபிட்ட கேளு எப்போ வாரண்டு, நீங்கள் வாரல அவள் எப்போ நீங்கள் வார, இங்கே பாருங்க, நீங்கள் வாரல எப்போவா நீங்கள் வார, அபிட்ட செல்லே போனிக்கா கையில் வச்சு அபிட்ட செல்லே எப்போ வார, நீங்கள் வாரலையா வான்றா. எனக்கு எஸ்ட்டு போச்சு, என்னடா இது, சரி போவோம். அப்படி உள்ளுக்கு போனால் டக்குன்னு என்ன கட்டாத சுருக்கட்டக்க சோளை போட்டுக்கொண்டு வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தா என்ன செய்யுமா சோமா சோமா ஒன்றும் நல்லா பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா இப்படித்தான் எங்களோட மேல் தட்டில் ஒரே ஷவரை திறந்துடுற மாதிரி இருக்குது, தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது, சட்டி பானையில் உருள்ற மாதிரி இருக்குது, செட்டியை இழுக்கிற மாதிரி இருக்குது, டெஸ்டிங் டேபிள் எல்லாம் கூட திறந்து போடுற மாதிரி இருக்குது, சும்மா பேச இங்கே வச்சா அங்கே இருக்குது, அங்கே வச்சா இங்கே இருக்குது, ஃபேன் சும்மா சுற்றுற மாதிரி, எனக்கண்டு ஒரு ஜாய் உலகண்ட மாதிரி, எனக்கு விட்டு ஓடுற மாதிரி ஒன்றும் விளங்குது இல்லைன்னு பேசிக்கொண்டே போகிறேன். நான் நோயை தீர்மானிச்சாச்சு, அவள் சொல்லிக்கொண்டு எனக்கு நோய் என்னென்னு தெரியும், அவன் ஓண்டு சொல்லி கொண்டு போகிறேன், இவருக்கு சைன் பண்ணி கொண்டு போகிறேன். நிப்பாட்டுங்க, சரி ஓகே. இப்போ நான் கேட்டேனேண்டா, உங்கள் 2 பேருடையும் வாழ்க்கையில் தொழுகை விஷயம் எப்படி இருக்குது? நாங்கள் தொழுது கொள்கிறேன் அப்படின்னு சுப தொழுகிற சில டைமுக்கு மிஸ் ஆகிறேன், சில டைமுக்கு மிஸ் ஆகிறேன். குர்ஆன்ண்டா இனி இவருக்கு கண்டு ஓதவே தெரியா உஸ்தாத், இவருக்கு கண்டு ஓத தெரியா, நான் இனி ஓதிக்கொள்கிறதான் தெரிய டைம் எடுத்து இருந்தாப்பில் அப்படி ஓதிக்கொள்கிறேன். உண்மையிலே இங்கே உள்ள பிரச்சனைக்கு அடிப்படை என்ன தெரியுமா? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். என்பிர ஷைத்தான் மினல் பைத் அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுறான். ஏலா நிக்கேலா. ஒருத்தர் சொன்னார், உங்களோட பயான் ஒன்று கேட்ட போலவே அந்த பயான் கேட்டதுலேருந்து டெய்லி சுபகுக்கு நான் எழும்பி தஹஜத்துக்கு நான் எழும்பி சூரத்து பக்ராவை சீடியில் போட்டு விட்டுடுவேன்.
சூரத்து பக்கராவை சிடியில் போட்டு விட்டோம், அது பாட்டுக்கு அது ஓதிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் ஓதல் ஏண்ட சொந்த குரலால் நான் குர்ஆனை பிரித்து எனக்கு முடிஞ்ச வகையில் டெய்லி ஓதும். வீட்டில் 5 பேர் இருந்தால் நீ 2 நீ 2 நீ 2 2 2 10 தாள் ஓதி பக்கரா முடியல அடையாளத்தை வச்சு நாளைக்கு இரஹமுக்கல்லா நாளைக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆக்கு குர்ஆனை தொடர்ந்து ஓதி கொண்டு போகணும். சூரத்துல் பக்கரா டெய்லி ஓதப்படணும். இன்றைக்கு வீடுகளுக்கு நிம்மதியோட வாசல் சந்தோஷத்தோட வாசல் இழுத்து மூடப்பட்டிருக்குது. வல்லாஹி இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட குர்ஆன் ஓதுற தன்மை குறைஞ்சி போச்சு. திக்ருகள் அன்றாட திக்ருகள் காலை மாலை திக்ருகள் ஓதுற தன்மை குறைஞ்சி போச்சு. முன்பின் சுன்னத்துக்கள் ஆண்களால் வீட்டில் தான் தொழணும். நான் துஹர் அசர் மகரிப் 5 நேரம் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கு நான் வீட்டில் தொழுவிட்டு தான் பள்ளிக்கு போகணும். முடியுமான வரைக்கும் பள்ளியில் தொழுற பிள்ளை பாவம் இல்லை, வீட்டை அதுக்கு வச்சுக்கணும். பெண்கள் பரல தொலை சுன்னத்துல வீட்டில் தொழணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, வீடுகளுக்குள்ள ஒரு காலம் இருந்துச்சுமா இப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தவங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 35க்கு மேலே 40 வயசு 45 வயசு உங்களுக்கு அப்படி இருக்குமா இருந்தால், உங்களோட காலத்துக்கு கொஞ்சம் போங்க, நீங்கள் கொஞ்சம் பேய்த்து பாருங்க, உங்களோட உம்மா உங்களை எப்படி வளர்த்த உருவாக்கின, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட உம்மோட மார்க்கு அறிவுக்கு ஏற்ப எப்படி உங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி எடுத்த. இன்றைக்கு உங்களுக்கு 35-40 வயசு, நீங்கள் உங்களோட பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ற பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அன்றைக்கு என்ட உம்மா என்ன உங்களோட உம்மா உங்களை எப்படி தெரியுமா வளர்த்த. குர்ஆன் மദ്രസா விட்டு வருவோம், வந்ததுக்கு பின்னால் விளையாடுவோம் 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 சுமால் அப்படி ஒரு பரக்கத் நேரத்தில் நீண்ட ஒரு நேரம் விளையாடுவோம். எல்லாம் விளையாடினதுக்கு ஒரு உம்மா கத்துரும், நான் மகன் டைம் சரி ஓட்டி போய் பொடி வாஷ் பண்ணி கொண்டு ஓடுற பள்ளிக்கு தொப்பியத்துக்கு போட்டு இழுத்து கொண்டு ஓட்டுற பள்ளிக்கு ஜமாத்துக்கு போகிறேன். தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்து ஓட்டி வந்தா எங்களை அப்படித்தான் வளர்த்தேன். நீங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க. வந்தோட முதலாவது வேலை என்ன தெரியுமா? வீட்டுக்கு வார என்ன செஞ்ச சொல்லுங்க. குர்ஆன் எடுத்த அது நிறைய பேருக்கு யாசின் பாடம், வாக்கியா பாடம், துஹான் பாடம், முல்க் பாடம், நாங்கள் அதை குறிப்பிட்ட சில சூறாக்களை வச்சு ஓதி வந்த ஒரு காலம். சரி, உம்மா அப்படியே ஓதினத்துக்கு பிறகு ஹோம்ஒர்க் செய்கிறேன் நாங்கள். அதுக்கப்புறம் இஷாக்கு பாஜே மறு பள்ளி போகிற பொம்பளை பிள்ளை வீட்டில் தொழுகிற வார சாப்பாட்டை போட்டு தான் 9 மணி 9:30 மேலே இல்லை தூங்கிடுவோம். பழக்கப்பட்ட அப்படித்தான். இன்றைக்கு நீங்க அல்லாஹ் அருள் செய்த உம்மமாரை தவிர அநேகமானவங்க இப்ப ரூட் எப்படி மாறுது தெரியுமா? ஸ்காலர்ஷிப் கிளாஸ் பைத்தியம் பிடிச்சி அலையுது ஒரு சமூகம். இது ஓ லெவலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அட்வான்ஸ் லெவலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது முக்கியப்படுத்தப்பட வேண்டிய எக்ஸாமே இல்லை. அது கவுன்சிலிங் ஒரு பக்கம், அந்த அந்த எக்ஸாம் கணக்கெடுக்கப்பட தேவையில்லை பெரிய அளவில். அந்த எக்ஸாம் எழுதி முடிய புள்ள நல்லா இருந்தால் உம்மமார் மென்டலாக போகிற கேஸில் மீக்கு எக்ஸாம் முடிய எவ்வளோ மெனக்கட்டடா உன்னோட, எவ்வளோ கஷ்டப்பட்டடா உன்னோட, எப்படியெல்லாம் வந்தடா உன்னோட, நீ பாஸ் ஆகல பாரு, அப்படியே உம்மமாரி டென்ஷனாக போகிற அக்களிக்கிறாங்க. இதில் வந்த விளைவு என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 2 வருஷம் அந்த பிள்ளை லீவு முடியுது. 6ஆம் ஆண்டு திருப்பி மദ്രസാக்கு வரல. 1 2 3 குர்ஆன அப்படி நின்றையா அவன் அப்படியே தான் நிற்கிறான். அட்வான்ஸ் லெவல் ஏ லெவல் பிள்ளைகளுக்கு குர்ஆன், அதாவது இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் குர்ஆன் ஓதுறத பாருங்கன்னு விட்டாச்சு. வா மகள் இருங்கோ என்ன செய்து ஓத வச்சா ஓதையலாம், ஓதுங்கமான ஓதையலாம், ஓதுங்கண்ட கண்ணீர் விட்டு மலமளமான கண்ணீர் கொட்டு தேம்பி அழுகுறாள். எனக்கு ஓத தெரியாது சார். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பயோக்கு வந்திருக்கிறா, மெட்ஸுக்கு வந்திருக்கிறா, ஆனா குர்ஆன ஓத தெரியா. நான் கேட்கிறேன், இது எங்க விட்ட பிள்ளை? இப்படி ஒத்திய கல்யாணம் முடிச்சா, இப்படி ஒத்தன் கணவனாக மனைவியாக வந்தா அந்த வீட்டுக்குள்ள சுபீட்சம் எப்படி வரும்? மன மகிழ்ச்சி எப்படி வரும்? சந்தோஷம் எப்படி வரும்? குர்ஆனை
ஓத தெரியாத, குர்ஆனை ஓதாத ஒரு வீடு சந்தோஷமான வீடாக இருக்கலாம். அன்றாட திக்ருகளால் அலங்கரிக்கப்படணும், டெய்லி அல் குர்ஆன் பாராயணம் செய்யப்படணும், குர்ஆன் முடியுமானவருக்கு பாடமாக்கப்படணும், பிள்ளைகளுக்கு அது போதிக்கப்படணும். அன்றைக்கு ஒரு காலம் மக்ரிப் தொழுதா குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் இன்றைக்கு நான் சொல்கிற பொய்யண்டா, இன்றைக்கு நம்ம வீட்டில் நீங்கள் உங்களோட ஊரில் உங்களோட ஹபியோட மகரிபு பின்னிக்கால பைக்கில் கொஞ்சம் ஏறிக்கொண்டு உங்களோட ஊரோட விசிட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றி வாங்க. எத்தனை வீட்டில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும்னு நினைப்பீங்க. எங்கட காலத்தில் ஆகத ஆகத நசர நசர களிமத்து சதக்கத்து ஹுமசத்து உஃபிரத்தி இந்த குருவி அறிவு வயிறு அரிசி சிரசி தலை அவன் இவன் ஏதோ எல்லாம் படித்த ஓதின அவங்கள இதாவக்கத்து வாக்கியா யாசிமலுக்கு ஆக்கி சத்தங்க. இன்றைக்கு நீங்கள் பைத்து பாருங்க, நான் சொல்கிற பையன்டா 100 வீடுகளை நீங்கள் தாண்டினால் 75 வீடுகளில் படம், பாட்டு, கூத்து, கும்மாள, மெட்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், அந்த கிளாஸ் அதுகள் தான் நடக்குதே தவிர குர்ஆன்லேருந்து வெகு தூரம் பேசிட்டோம். வீட்டுக்குள்ளே நிம்மதியை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுல், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு அருள் செய்யட்டும். அவன் யார் என்று சொன்னால், இரவு தொழுகைக்காக எழுந்தான், தன் மனைவியை தட்டி எழுப்பினான், அவள் எழும்ப மறுத்த நேரம் அவளுடைய முகத்தில் நீர்ச்சட்டு கிடைத்தளித்தான், 2 பேரும் எழுந்து நின்று தொழுதார்களே, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்யட்டும். தஹஜ்ஜுக்கு எழுந்தாள், முழி எடுத்து கொண்டு வந்தாள், தன் கணவனை தட்டி எழுப்பினாள், அவன் எழும்ப மறுத்தான், அவன் முகத்தில் நீர்ச்சட்டுக்களை தெளித்தாள், அவனும் எழுப்பினான், 2 பேரும் தொழுதார்களே, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். எங்களோட வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்துறால் முதலாவது உம்மா வாப்பாண்ட 2 அச்சாணிகள், 2 பேரு மெயினாக இயங்கணும். ஒரு உம்மா என்கின்றவள் சில தீர்மானங்கள், சில பிடிமானங்கள், சில உறுதிப்பாடுகளுக்கு வரணும். மாப்பிள்ளை என்றவரை தஹஜ்ஜுக்கு தட்டி எழுப்போணும். கோடி பணம் இருந்து காண இயலாத நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய தீனை வச்சு கண்டாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வச்சு கண்டாங்க. எங்களோட வீடுகளுக்கு அந்த பக்கம் எடுபட்டு கொண்டே போகுது. எங்களோட வீட்டை இஸ்லாமிய மேம்படுத்துகிற சம்பந்தமாக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயதானால் தொழுகிறதுக்கு ஏவுங்க. இப்போ நீங்கள் ஒரு உம்மா, உங்களுக்கு 7 வயசில் 8 வயசில் பிள்ளைகள் இருக்குண்டா, அந்த பிள்ளைகள் நல்லா விளைவிக்கங்க. அல்லாஹ் பயந்து தொழுகிறல்ல, மோஸ்துதிக்காக, பகட்டுக்காக, உங்களுக்கு காட்டுறதுக்காக, கிஃப்ட்டுக்காகத்தான் தொழுவாங்க. நாங்கள் அப்படி தான் வளர்ந்தேன். ஆனால் உணர்வு வரப்போக்கிற, வயசு வரப்போக்கிற ஓகே ஆயிடுது. பிரிஸ்டர் போர்டு எடுங்க. அப்துல்லாவின் நாளாந்த தொழுகை சாட், ஆயிஷாவின் நாளாந்த தொழுகை சாட் ஒட்டுங்க. திஹதி, சுபஹ், துஹர், அசர், மக்ரிப், இஷா, முன்பின் சுன்னத், குர்ஆன் ஓதுதல், விளங்குறா? சாட்டை போடுங்க. அதில் ஸ்டார் ஒட்டுங்க, ஸ்டார் ஒட்டுங்க. 400 குர்ஆன் மദ്രസா உஸ்தாதாக இருந்து சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு ஸ்டார் ஒட்டுறதுக்கையா அவங்க டொப்பில் அவங்க ஸ்டார் தான், அவங்க ஸ்டாராக போய்த்துடுவாங்க. ஸ்டார் ஒட்டுங்க. இல்லையா மார்க் பண்ணுங்க, ரைட் போடுங்க. மாத முடிய பெருசாக தேவையில்ல, ஒரு 100 ரூபா, ஒரு 150 ரூபா, ஒரு 50 ரூபா கிஃப்டை கொடுங்க. இது உங்களுக்கு இதுக்குத்தான். அப்படித்தான் வளருவாங்க. விடாம தொழுது, உம்மா கட்டுப்பட்டது, வாப்பா கட்டுப்பட்டது, தங்கச்சி தம்பி அடிச்சுக்கொள்ள அமைக்கிறது எல்லாத்தையும் சாட்டில் போடுங்க. அன்பால பண்பால திருத்தலாம், பாரிய சேஞ்சவங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது கம்பெடுக்கிறது, அடி புட்டி, வா நாயே பேயே துஸ்மன் சைத்தான் இபிலிஸ் அது இது எல்லாம் முடிஞ்சு. ஒன்னையும் பெத்தேனே வாப்பா, ஒரு திருவள்ளை கட்டை பெற்று போட்டிருந்தா தேங்காய் வாழ்த்தையும் திருவிச்சு செல்ற பேர். ஒன்னையும் பெத்தேனே வாப்பா, ஒரு வாழை மரத்தையாக பெற்று போட்டிருந்தேன், எனக்கு அந்த வாழை மரம் எத்தனை குட்டியை போட்டிக்கணும்னு சொல்கிறேன். இது என்ன பிள்ளைகளுக்கு பத்துவா செய்யல. வீடுகளுக்குள்ள எப்போ ஞாபகம் வைங்க,
ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்குறதுக்கு அச்சாணியா முன்னுதாரணமாக உம்மாவா போய்க்கணும். எங்களோட பழையவர்கள் சொன்ன ஒரு இதொன்று இருக்கே, நூலை போல சேலை தாயை போல பிள்ளை இல்லையா, நூலை போல சேலை நூலால் தான் உங்களோட அப்படியே கொப்பி கதை கூட பிள்ளை. ஏண்ட உம்மா என்ன பார்த்து நீங்கள் பார்க்க தெரியல, உண்மை. ஏண்ட உம்மாட அவ்வளோ செயற்பாடுகள் என்ன நிற்கும், உங்களோட உம்மோட செயற்பாடு எல்லாம் உங்களில் இருக்கும். வீட்டுக்குள்ள இஸ்லாமிய சூழல், உங்களோட மகள், உங்களுக்கு ஒரு பெண் மகள் இருக்கிறார், 20 வருஷம் உங்களோட ஒட்டி வாழ்றாள், 20 இயர்ஸ் உங்களோட வாழ்றாளா, திண்டை குடிச்சு கொண்டு படுத்துக்கொண்டு உம்மா பேன் பார்த்து கொண்டு உம்மா மகளும் ஒன்றுக்கு இருந்து உம்மா மகள் பிரியாத உறவாக 2 பேரும் மிக்கிறீங்க. எவ்வளோ காலம்? 20 வருஷம். இந்த 20 வருஷம் வெறும் மகள் திண்டின்னு குடிச்சுக்கொண்டு படுத்துக்க மட்டும் மிக்கல, உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுற நீங்கள் உங்களோட ஹபிவாரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. டெய்லி 7 மணி 7:30க்குள்ளே வருவார். அதுக்கு முன்னாடி எல்லா வேலை வெட்டி முடிச்சுட்டு சீவி சிங்காரிச்சு குளிச்சு பொடி வாஷ் பண்ணி துப்புரவா ஃபுல்லாக மணக்க அழகாக நீங்கள் இருக்கிறீங்க. வருவாருன்னு பார்த்துக்கணும். அவர் வந்ததோடு ஓட்டி போய் கரத்துறது வாங்கிட்டு பேகை கொண்டாந்து வைக்கிறீங்க, பக்கத்தை போய் உட்காருங்க, ஷூ எல்லாம் கழட்டி விட்டுறீங்க, ஷேட்டை கழட்டி விட்டுருங்க, பக்கத்து உட்காந்து கொண்டீங்க, ஓட்டி போயிட்டு அவர் சுடு தண்ணி வைக்கிறீங்க, அவரை மிச்சம் கூலாக பழகுறீங்க, டீ ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் கூட பிள்ளைங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுது. சும்மா நடக்கப்படாதீங்க. நூலை போல செய்யற தாயை போல புள்ள சும்மா வெல்லாது, அப்படியே உங்களை அப்படியே கொப்பி கட் பண்ணுது. உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு தலைவலின்றா துடிச்சு போகிறீங்க, ஓட்டி போயிட்டு தலைக்கு பாம்பு பூசுறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. இதெல்லாம் புள்ள அப்படியே பார்த்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே மூளையில் சேவ் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். மறக்கவே மறக்காது. உங்களோட மகளுக்கு 20 வயசு, நீங்கள் உங்களோட மாமியோட தங்கமாக பழகுறீங்க, மாமியோட அப்படி இறக்கமாக இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு நான் மாமி சில நேரம் பெட்டோட யூரின் பாஸ் பண்ண டொய்லெட்டுக்கு போனால் நீங்கள் அதை முகம் சுடிக்காமல் கழுவியெல்லாம் செய்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட புள்ள பார்க்குது, உங்களோட உம்மை வாப்போட அவ்வளோத்தையும் பார்க்குது. உங்களோட மகளை நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க, கல்யாணம் முடிச்சு போகிற இடத்துல இது அப்படியே அவளுக்கு அப்ளை ஆகும். என்ன அப்ளை ஆகும்? ஏண்ட உம்மா ஏண்ட வாப்ப வார நேரத்தில் இப்படித்தான் பொடி வாஷ் பண்ணுவா, மணக்க இருப்பா, தலையை வாரிக்கிடுவா, எண்ணெய் வச்சு தலை வாருவா, பாப்பா பார்த்துட்டு இருப்பா, பேகை தூக்குவா, ஓடி போவா. இது அப்படியே அவளோட மாப்பிள்ளைக்கு செய்ய ஆரம்பிப்பார். விளங்குறா? இஸ்லாமிய சூழல் அப்படித்தான் வரும். இது நடக்கலண்டா நீங்கள் மாப்பிள்ளை வரப்போக்கில் உங்களோட பாட்டுக்கு தடாவற்றாக சும்மா உட்காந்துட்டிக்கிற, அவர் அப்படியே வார கதவை திறக்கிற, அப்படியே வந்து கள்ளப்பூனை மாதிரி உள்ளுக்கு அப்படியே வார, அப்படியே வந்து மிஸ்கீர் அப்படியே வந்து உள்ளுக்கு போகிற, பேகை கொந்து வைக்கிற, அப்படி வந்து உட்காந்துட்டு சேட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும். இவட பாட்டுக்கு டிவியை போட்டு பொடி பார்த்து சேவலை மாற்றி இப்படியே இருந்தால் அந்த பிள்ளை அப்படித்தான் நிற்கும். உங்களுக்கு ஆச்சும் ஒரு ஏதோ சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிக்கு மகளை முடிச்சு கொடுத்து ஒரு கிழமையில மகள் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாள். தெரியுமா? அவள் ஒரிஜினல் ஆம்பளை முடிச்சிக்கிறதால அங்கே போனதோட பார்த்தேன், 2 நாள் 3 நாள் பார்த்தோம். அவங்க தஹஜ்ஜுத் கிளம்புறாங்க, அங்கே சுபஹ் கிளம்புறதே கஷ்டம். 7 மணிக்கு கிளம்பி சுபஹ் தொலையிலுமா மார்க்கெட்டை படித்து கரைச்சி குடிச்சு 7 மணிக்கு சுபஹ் தொலை ஃபத்வா வேற கொடுத்து கட்டேஜுக்கு பார்த்து ஒன்று சொல்ல பாப்பா வீட்டுக்கே போய்த்து திருப்பி அனுப்பியாச்சு. என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள நாங்க எதை கொடுக்கிறோமோ அதுதான் பிராக்டிக்கல். வீடு என்பது பிராக்டிக்கல் கொடுக்கிற பயிற்சி பட்டறையிட முக்கியமான இடம் வீடு. நீங்க ரமலான் மாதத்தில் விடுபடுகின்ற 5 நோன்பு 7 நோன்பை 6 நோன்பையும் பிடிச்சி அந்த நோன்பையும் கலா செய்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குமா? இருந்தா உங்களோட 12 வயசுல பெரிய பிள்ளையான உங்களோட மகள் 20 வயசு வரைக்கும் வளர்க்கிறாள், 7 வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறாள். இந்த 7 வருஷமும் நீங்க என்ன செய்றீங்க? மகள் நோம்புடு பட்டைய 2 பேரும் நோம்பு பிடிப்போமே, நீங்கள் ஸ்கூல் போகிற நோம்பு பிடிச்சி கொண்டு போங்க. 2 பேரும் 6 நோம்பையும் பிடிச்சி அது முடிய விடுபட்ட நோம்பையும் பிடிச்சி என்ன ஷப்பால் துல்ஹஜ்ஜா போக எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னு வைங்க. இது இந்த பிள்ளை 7 வருஷம் 8 வருஷம் ஒரு ட்ரைனிங் எடுக்குது. கல்யாணம் முடிஞ்சு போன இடத்துல இவள்கிட்ட வர முதலாவது பக்கம் அதான் நிற்கும். உம்மட்ட எடுத்த பயிற்சி விடப்படாது. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி சேர்த்து வச்ச நோம்புகள் எத்தனை நெய்க்கும்.
அல்லாஹ் செய்ய கடனாக எத்தனை ஈக்கும். இந்த பயிற்சி பட்டறையாக வீட்டை நாங்கள் ஆக்கிக்கொள்ள இல்லைன்னா வார விடவே மோசம். வீடு இஸ்லாமிய வீடுன்னு வார நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நேரம் இடம் கொடுக்காது. இஸ்லாமிய வீடுன்னு வந்தால் இன்னொரு முக்கியமான பக்கம், குர்ஆனோட தொடர்பை படுத்துங்க, மார்க்க சூழல் உருவாக்குங்க, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க. வீட்டுக்குள்ள பாப்பாண்டு ஒருத்தர் இருப்பாரு, தந்தை என்ற ஒருத்தர் இருப்பார், தாய் என்ற ஒருத்தர் இருப்பார், கணவன் மனைவி, உம்மம்மா வாப்பம்மா, அப்பா வாப்பப்பா, இப்படி இருக்கிற டடாம்மா டடாப்பான்னு சொல்லுவாங்க, உம்மம்மா வாப்பம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்குள்ள இஸ்லாமிய இல்லம் இஸ்லாமிய வீடு என்று வந்தால் முதியவர்களை மதிக்கிற தன்மை இருக்கணும். முக்கியமாக ஞாபகத்தில் வைங்க, கணவன் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தை, அந்த மெயின் ஆக்டர், மெயின் அவர் தான் மெயின் மாப்பிள்ளன்ற அவரை மனைவி என்கின்ற நீ முதலாவது மதிக்கணும், அவருக்குள்ள மரியாதையை கொடுக்கணும், அவருக்குள்ள அந்தஸ்தை கொடுக்கணும், அவரை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணும். மகன் இங்க வாங்கோ, மகன் இங்க வாங்கோ, உங்களோட டடா சுபஹோட போற என்ன செய்யறா தெரியுமா, அவர் என்னெல்லாம் செய்யறா தெரியுமா, அப்பா அவர் எப்படி கஷ்டப்பட்ட தெரியுமா, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, இந்த கூட வாப்பா இப்படி இருக்கிறதுக்கு பின் முன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் தெரியுமா, இந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். முதலாவது வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு தந்தை என்பவர் யார், அதை உம்மா முதலாவது பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள மனைவியே கணவனை மதிக்கிறல்ல. பிள்ளைகளை உருவாக்குற எப்படி தெரியுமா, உண்ட வாப்பை கேடா நெட் லூசு மண்டை காஞ்ச கேசுண்டு கொஞ்சா உலகண்டம் பைத்தியகார மனுஷன் தோது மனுஷன், அவரோட உம்மா வாப்பா அவரோட சகோதரங்களை மட்டும்தான் எடுக்கிற, ஒருத்தரையும் பார்க்கிறல்ல. இந்த புள்ள மதிக்குமா, நீ ஏன் மதிக்கல, எப்படி மதிக்க போற? முதலாவது உங்க ரெண்டு பேருக்கு இடையில வர பிரச்சனைய நாளை சிவருக்குள்ள அடக்கிக்கொள்ளணும். பிள்ளைகள் நம்ம மண்டத்தில் ஒரு நாள் போடப்படாது. பிள்ளைகளுக்குள்ள நாங்க இதை போட்டோமா இருந்தால் பிஞ்சி மனசுல விதைக்கிற நஞ்சாக பேசிடுவோம். அந்த நஞ்சு விதைக்கப்படாது, அது பெரிய அநியாயம், பெரிய பாவம். வீட்டுக்குள்ள கணவனை மதிக்கிற மனைவியா இருக்கணும். இந்த முறை நான் நோம்புல குவைத்தில், இந்த நோம்புல நான் குவைத்தில் சுப்ஹானல்லாஹ் இவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் பார்க்குறது தெரியுமா. பெருநாள் கிட்டவா, நாளைக்கு நாண்டே பெருநாள், இவர் ரூமில் வந்து எல்லாரும் பேசிக்கோ அப்படி இருக்கிற டைமில் சில காட்சிகள் பாருங்கள், எங்களை யோசிக்க வைக்குது. நாங்கள் போகிறது 10 நாள் 15 நாள், 10 நாள் ப்ரோக்ராம் 15 நாள் ப்ரோக்ராம் தான் நாங்கள் போகிறது. ஆனால் அவங்களோட லைஃபே அதுதான். பாருங்க, மூத்தவனுக்கு கொடுத்து காட்டு பார்ப்போம், இளையவனுக்கு கொடுத்து காட்டு பார்ப்போம், வேறு வீடியோக்குள்ள பார்த்து கொண்டே இருக்கிறோம். சரியா, பேரப்பிள்ளை கொடு, மௌலவி உடுப்புக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வைத்த மௌலை, 4 பேருக்கு இதை உடுப்பு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வைத்த. இது சுகமான சுமை, அவனுக்கு அது கஷ்டம் தான், ஆனால் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றான். இது எனக்கு சரியான ஆத்திரம். விடிஞ்சா நான் வந்துடுவேன் நாட்டுக்கு, என்ன ஃபுல்லோடு நான் வந்து சேர்ந்துருவேன். நான் இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், பெருநாளைக்கு நீங்கள் போகலையா? இங்கே மூளை போகிறதுக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்கலாம். எப்படி என்ன செய்ய மௌலவி, ஆத்திரம்தான். இதுகள் உடுக்கிற பேர பிள்ளைகள் மனைவி ஏந்த பிள்ளைகள் உடுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற, மாதம் முடிய சல்லி அனுப்பிடுற, அவங்க சந்தோஷம் வைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் தான் மௌலவி. அடுத்தபடி என்னை பெருநாள் தொழுவிட்டு வந்தால் இழுத்து போத்துக்கொண்டு படுத்த மோளை கத்தி அழுவேன் மோளை. சில டைமுக்கு தலைவாணி நினைஞ்சிரும் மோளவி, நினச்சி அழுவேன், கத்தி அழுவேன். என்னதான் செய்ய, ஏந்த நிலைமை மட்டும் இல்லை மோளவி, இங்கே இருக்கிற எல்லாட நிலைமையும் இது தான். எந்த சந்தோஷமும் இல்லை. புள்ள குட்டிய சந்தோஷம் வைக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இதை ஒரு உம்மா ஒரு மனைவி பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். உண்டு வாப்பா கடல் தாண்டி போய்த்து என்ன பாடுபடுறா தெரியுமா வாப்பா, எங்களை பிரிஞ்சு ஆசா பாசங்களை துறந்து ஹயாத்து மௌத்துகளை துறந்து அப்பட மையத்துக்கு வரல, உம்மோட மையத்துக்கு வரல, சாட்சிட மையத்துக்கு வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல, அந்த திருமணத்தை எந்த வழிமாக்கு வரல. உங்களுக்காகத்தானே இந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும்.
அது சந்தோஷமான வீட்டுக்கு அடிப்படையா இருக்கும். கடல் தாண்டி பைத்து படுற பாடு வீட்டுக்குள் உணர்த்தப்படும். நாட்டுக்குள்ள இருந்து ஜாமத்தில் விட்டு பைத்து படுற பாடு உணர்த்தப்படும். வீட்டுக்குள்ள படுற கஷ்டம் உணர்த்தப்படும். அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியோட வாசல் விசாலமா திறந்து கொடுக்கப்படும். வீட்டுக்குள்ள என்றைக்கு ஞாபகம் வைங்க, எங்கட வாழ்க்கையில கணவன் மனைவின்னு வார நேரம் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் முக்கியமான அச்சாணிகள். வண்டி உருண்டோட ரெண்டு அச்சாணி வேணும். வண்டி ஒன்று போறேன்னா ரெண்டு தேவை. ஒன்று கலண்டா வண்டி ஓடாது. ரெண்டு பேர் தான் ஓடும். கணவன் மனைவி ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள். சமூகத்தில் நல்ல பிரஜையை உருவாக்குறதும் ஒரு கெட்ட பிரஜை இந்த சமூகத்துக்கு தாரதும் உம்மா அப்பா தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கிற நேரம் அந்த பிள்ளைய கெட்ட பிள்ளையா நல்ல பிள்ளைய ஆக்குறதே உம்மா அப்பா தான். அப்ப எப்பவும் நீங்க ஞாபகம் வைக்கணும், நானும் என் கணவனும் வாழ்ற இந்த வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என் கணவன் யாரு, உம்மா யாரு, வாப்பா, உம்மாவை பத்தி வாப்பா, வாப்பா பத்தி உம்மா கட்டாயம் சொல்லி வைக்கணும். பிள்ளைகளுக்கு உம்மோட தியாகங்களை மகள் பார்க்கணும், மகன் பார்க்கணும். இன்றைக்கு நிறைய கவுன்சிலிங் அது இது நிறைய கேஸுகளை நான் பார்க்கிறேன். உம்மாக்கு மகளுக்கும் இடையில 100,000 மடங்கு முரண்பாடிக்கிறேன். பிள்ளைகள் வாப்பாவோட இறக்க நல்லா இருக்கிற, உம்மாவை வெட்டி கொடுத்தா தின்றவில்லை சில பிள்ளைகள் இருக்கிற. உம்மாவோட தான் ரெண்டு பண்டு அடிச்சு கொள்ற, விட்டு கொள்ற, கோயிச்சு கொள்ற, எல்லாமே உம்மாவோட தான். இது அன்புட விளைவு. இதை நீங்க விளங்கணும். வீட்டுக்குள்ள இது உரிய முறையில் உங்களால் கொடுக்கப்பட இல்லை என்றால் அன்புகளை வெளியில தேடுறதுக்கு முற்படுவார்கள். அன்பை வெளியில தேட முற்பட்டால் விலையை மோசமா போய்த்து. நீங்க எவ்வளவுதான் பொத்தி வளர்த்தாலும் அல்ல பாதுகாக்கணும். அன்புக்கு முன்னால என்ன அடிமைகள் தான். அது கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல கொடுக்கப்படணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த அன்புகள் நேசங்கள் உரிய முறையில் பரிமாறப்படணும். கணவன் மனைவி வந்தால் நேரம் ஒதுக்கோடும். மனைவிக்காக கணவன், கணவனுக்காக மனைவி நேரம் ஒதுக்கோடும். சுத்தமா இருக்கணும். மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் எங்கட லைஃப் அமைச்சுக்கணும். அந்த வாழ்க்கையில் வர வெற்றிகள், சந்தோஷங்கள் சாதாரணமாக இருக்கா. மிகப்பெரிய மகிழ்ச்சி தட்டக்கூடிய விசாலமா திறந்து விடப்படக்கூடிய இடங்களாக எங்கட இல்லங்கள், எங்கட வீடுகள் இருக்கு. வீட்டுக்குள்ள எப்பவுமே நிர்வாகம் என்பது கணவன் கையில் இருக்கணும். முடிவெடுக்கிறது கணவனாக இருக்கணும். அதிகாரம் மிக்கவனாக கணவனை நீங்க காணணும். அது ஒரு நாள் உங்களுக்கு இனிவல்ல. நான் செகண்ட், நீங்க செகண்ட் நினைக்கப்பட்ட, நீங்க யாரும் உங்களை செகண்ட் சொன்னேன். பெண் என்பவள் ஆணுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கௌரவமா அகௌரவமா? அதுதான் கௌரவம். நான் எவ்வளவு வயசு போனாலும் என் உம்மா உண்ட சொன்ன நான் கேட்கத்தான் வேணும். அதுக்காக வேண்டி ரஸ்மி சாஹிப் உம்மா கடுமையாக்கிறேன்னு சொல்லலுமா? அது எனக்கு இழிவா? இழிவல்ல. உம்மா சொல்ற இதை செய்யத்தான் வேணும். வானா இதை செய்யாத, செய்யப்படாது. உட்காரத்தான் வேணும். பேசத்தான் வேணும். இது யாரும் சொல்லலாம். தாய் கடுமையாயிருக்கிற உம்மாவை தூக்கி வைக்க யாருக்கும் சொல்லலாம். இதே மாதிரி தான் நீங்க உங்களோட கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது இழிவல்ல. அதுதான் சந்தோஷம், அதுதான் பெருமதி. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم. பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களிடமே உண்டு. ஆண் என்பவன் பெண்ணை நிர்வகிக்க கூடியவள். அப்ப இஸ்லாமிய இல்லம் என்று வார நேரம், எங்கட வீடுகளை இஸ்லாமிய மயமாய் கொள்ற வார நேரம், கணவனை அதிகாரம் மிக்கவனாக மனைவி காணணும். கணவன் அதிகாரம் மிக்கவன் என்றதை மனைவி பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். எது செய்யறாலும் டேட்டா கேட்கணும். பாப்பாட்ட கேட்காம செய்யலாம். போ செய், அப்படி இல்ல. நீங்க உம்மாவா இருந்தாலும் ஒரு சத்து இருங்க.
டேரக்ட கேட்போமே, வாப்பாட்ட கேட்போமே, கேட்டு செய்வோமே. இந்த கதை மாறி போய்த்து. அந்த அதிகாரத்தை மாப்பிள்ளைக்கு தந்திருந்தாலும் ஒரு வார்த்தை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக கேட்டுக்கங்க. வாழ்க்கை சந்தோஷமாயிக்கும், மகிழ்ச்சி ஆயிக்கும். வீடொன்று மகிழ்ச்சியான வீடாக அமைய வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவி என்கின்ற அந்த 2 கதாபாத்திரமும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குழந்தைகள் விஷயத்தில் நல்ல தீர்மானங்கள் எடுத்து முன்னுதாரணம் மிக்கவர்களாக அவங்க இருப்பாங்களாக இருந்தால் அந்த வீட்டுக்குள் வருகின்ற மகிழ்ச்சி வாசல் சாதாரணமாக இருக்காது. அது மிகப்பெரிய விசாலமான வீடுகளாக இருக்கும். மனசில் ஆழமாக பதிய வைக்கும். வீட்டுக்குள்ள உம்மா என்கின்றவள் 5 நேரம் தவறாமல் தொழக்கூடியவளாக இருக்கணும். தொழுகைய பிள்ளைகளுக்கு ஏவக்கூடியவளாக இருக்கணும். உம்மாவே தொழாதவளாக இருந்து கொண்டு பிள்ளைய தொழுன்னு சொன்னா சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு பயான் நல்லா தலைக்கு பட்டு மகனை கவுன்சிலிங் கூட்டுக்குன்னு வந்தார். நல்லா பயம் பட்டு திடீர்னு ஒரு நாள் ஞானம் பிறந்து கூட்டுக்குன்னு வந்து, இது 2 தொழுறல்ல, போதுறதும் இல்லை, கொஞ்சம் பேசி பாருங்க. சரி, பிள்ளைன்னு கூட பேசினா பிள்ளை நல்ல பிள்ளை. ஏன் மகள் நீங்கள் தொழுற? நாங்கள் தொழுற விட்டு தான் தொழுப்படுது, அப்படி இப்படி. சரி, என்ன பிரச்சனையே? இப்போ இங்கே வந்த டெய்லி ஈவினிங் விளையாடிட்டு வருவேன். உம்மா பாப்பாவும் செட்டியில் உட்காந்து டிவியை அப்படி பார்த்துட்டு இருக்கிறோன்னு டெய்லி வாப்பா எனக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, மாறு பாங்க சொன்ன கேட்கலையா, காய் சைடா உனக்கு பள்ளி போகிறலையா இப்படின்னு வாப்பா கேட்குறான். ஆனால் வாப்பா போகிறல்ல, உம்மா தொழுகிறல்ல. நேற்று சார் நான் திருப்பி கேட்டுட்டேன், வாப்பா உங்களுக்கும் காது சைடான்னு கேட்டுட்டேன். அதுதான் பிரச்சனை. நியாயமான கேள்வி அதை கேட்டது. அறப்படிச்சவன் நீ எனக்கிட்ட கேள்வி கேட்டுட்டாய், அடிச்சு தான் இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்கிற. என்ன வேலையே பயிரமே அப்படி வரையலாம். வீட்டுக்கு ஆர்டர் போட்டு நாங்க நினைக்கணும் பிள்ளை என்பது என்ன முழுமையா பின்பற்ற தயார். நேசரியில கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 வயசு வரைக்கும் புள்ளோட அறிவு என்ன தெரியுமா? உலகத்தில் என் உண்மை தான் பெரிய அறிவாளி, நீங்க ஆகவே தோதாய்க்கும். என்ன 3ஆம் ஆண்டு கூட படிச்சுக்க, என்னோட புள்ளோட சிந்தனை என்னோட உண்மை தான் பெரிய அறிவாளி, அப்படித்தான் ஈக்கும். அதுக்கு பிறகுதான் பிள்ளைக்கு விளங்க வர, ஆஹா இது ஒன்றுமே இல்லை, இது புசு ஒன்றும் இல்லைன்னு விளங்க வர பக்கம் வேற. ஆனால் இங்கே அப்படி நினைக்கிற அறிவாளி நினைக்க. இந்த கால பீரியட்ல பிள்ளைகள்கிட்ட மனசுக்கு நாங்கள் நிறைய இடத்த பிடிக்கணும். அன்பாட கையாளணும், கம்பெடுக்கப்படாது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார் ஒட்டுறது, இறக்கமாக கையாளுறது, கிஃப்ட்டுகள் கொடுக்குறது. கிஃப்ட் கொஞ்சம் கொண்டு ஒழிச்சு வச்சுக்கோங்க, ஒழிச்சு வச்சுக்கோங்க. 2-3 பிள்ளைக்கிற பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த கிஃப்டை கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கலாம், போட்டிகள் போட வைக்கலாம். இதை நீங்கள் செய்வீங்க என்றால் உங்களோட வீட்டுக்குள்ளே பாரிய சேஞ்ச் ஏற்படுத்திடும்ன்றதை உங்களோட மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வைக்கணும். எனக்கு 5:15 பஸ்ஸு, இன்ஷா அல்லா இன்னும் ஒரு டைமில் உங்களை நான் சந்திக்கிறேன். பேசின விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரணும். எப்பவும் விளைவிக்குங்க. மனநிறைவான சந்தோஷமான சுபிச்சமான வீடொன்றை உருவாக்குறதுல ஒரு தாயுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அதுதான் சுருக்கம். ஒரு தாயாக உம்மாவாக இருந்து வீட்டை குடும்பத்தை நிர்வகிப்பீங்களாக இருந்தால் பாரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்கலாம். நீங்கள் நினைக்கணும், நான் தான் அரசி, கிங், ராணி நான் தான், எனக்கு கீழுக்கு தான் இவங்க எல்லாரும் வீக்கிற உண்மையாக தான். அப்போ என்ன என்ற பிள்ளைகள் எல்லாரும் பின்பற்ற தயார். கணவனுக்கு விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும், கணவனுக்கு நம்பிக்கையுள்ளவங்களாக இருக்கணும், கணவனுக்கு எந்த நாளும் துரோகம் செய்யாதவளாக இருக்கணும், பிள்ளைகள விஷயத்தில் நிறைய கருணை காட்டக்கூடியவளாக இருக்கணும். மாப்பிள்ளோட வர கோவத்தை புள்ளியோட விட்டுக்கொண்டு சிலா கழிக்கிறார். அவருக்கு வர கோவத்தை இந்த பிஞ்சு கேடி வாப்பா போட்டு அடிக்கிறார். குத்து அடின்னு அடித்து மாப்பிள்ளை கேட்குறேன்னு சொல்லி உங்களோட வர கோவத்தை நான் விட்டுக்கொள்கிறேன், எனக்கு வேறு வழி வழங்கல. அடைய பிள்ளையோடைய அதை காட்டிக்கொள்கிறேன்.
இது எங்களோட அறிவிட மட்டத்தை காட்டுறது, அறிவிட பலகீனத்தை காட்டுறது. ஆக உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரம் வார நேரம் நான் அவங்கள சந்திக்கிறேன். இதை விட சிறந்த தலைப்பில் பேசுகிற நோக்கம் அல்ல, பேசி எங்களோட வாழ்க்கையில் வரணும். குறுகிய ஒரு ஏற்பாட்டில் பெருந்திரளாக அவங்க எல்லாரையும் காண்றதுக்கு சந்தோஷப்படுறேன். எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தெல்லாம் கவுல் செஞ்சு கொள்ளட்டும். விசாலமான அவன் சொர்க்கத்தில் வீர்நடை போடக்கூடிய நல்ல மக்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்ல மக்கள் அல்ல அவங்களையும் என்னை ஆக்கி வைக்கட்டும். உங்களோட குடும்பம் என்ற குடும்பம் எல்லாரையும் அல்ல உங்களுக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சியாக நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய குடும்பங்களாக அல்லாக்கி தரட்டும். உங்களோட என் வீட்டை அல்லாஹு தாலா சந்தோஷமும் சுபிச்சமும் மனநிறைவு நிம்மதி பெற்ற வீடுகளாக அல்லாக்கி தரட்டும். எங்களோட சின்ன அந்த வீட்டுக்குள்ளிருந்து பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய நிலைமையில் என்னோட குடும்பத்தை அல்லாக்கி தரட்டும். வல்லவர் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலும் எல்லோரையும் அல்லாக்கி நாளை மறுமையில் விசாலமான ஜன்னத்தில் விருதம் உயர்ந்த சொர்க்கத்தில் குடும்பமாக சந்திக்கிற உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தரட்டும் என்ற பிரார்த்தனையோட முடிவுக்கு கொண்டு வரேன். அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேசர் கேக் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் டைம் தரையில் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முந்தி முடிச்சு கேட்க எனக்கு பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சந்தோஷம் மாஷா அல்லாஹ். இது ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ் இல்லத்தில் வந்திருக்கிறோம். உங்களால் எல்லா பங்களிப்புகளையும் செய்யுங்க. மஸ்ஜிதோடு உங்களோட உள்ளங்களை நெருக்கி வைங்க. நிகழ்ச்சிகளை கட்டாயம் இந்த இடங்களில் போட்டு செய்யுங்க. அடிக்கடி வந்து போங்க. பள்ளியோடு உங்களோட உள்ளத்தை தொடர்பாக்கி வச்சுக்கோங்க. சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அப்போ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.